ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல் லைஃப் இஸ் சினிமேட்டிக். ஸோ இட்ஸ் பீன் அ மந்த். நிறைய விஷயம் நடந்திருக்கு நம்மளை சுற்றி. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், நியூஸ், இன்டர்நேஷ்னல் என்னென்னமோ நடந்திருக்கு. நமக்கு எதுக்கு அப்படின்லாம் விடவே முடியாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் என்று பற்றி பேசலாம், ஏன்னா அதுக்கு டைம் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த பஹல்கம் அட்டாக் பற்றி பேசணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த 26 பேர் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து கொண்டிருக்காங்க. அதுவும் இந்தியன் ஆர்மி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து அவங்களாம் நம்பியிருப்பாங்களே, நம்ம ஆளுங்க தான் நம்பியிருக்கும் போது நீங்கள் என்ன ரிலிஜியன் அப்படின்னு கேட்டு, ஸோ ஒரு அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னும் போது, ஸோ நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டு சுட்டிருக்காங்க. 26 பீப்புள்ஸ், அந்த நியூலி மேரிட் கப்புள்ஸ்லாம் பார்த்தோம்ல. ஸோ எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அட்டாக்கான மோட்டிவ் வந்து நிறைய பேர் நிறையா சொல்கிறாங்கல்ல. பட் ஒத்துமையாக இருக்கும் இந்தியா, ஸோ அதை பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒத்துமையெல்லாம் இல்லை எங்கேயுமே. ஸோ அதை விடுவோம். ஒரு குறிப்பிட்ட மக்களை பயன்படுத்துறதுக்காக இதை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எனக்கு தோணுது என்னென்னா, காஷ்மீர்ன்றது நார்மலாகவே இட்ஸ் அ ஃபைட்டிங் பிளேஸ் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ். எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்ற ஒரு போயிட்டு இருந்துச்சு. ஸோ முன்னாடிலாம் காஷ்மீர் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இப்போ தான் டூரிசம் நிறையா போகிறாங்க காஷ்மீருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ ஜாலியாக வராங்க, இங்கே எதுவுமே இல்லைன்ற வராங்கன்ற போது அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு பீஸை வந்து அங்கே பீஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால அப்படி ஒரு அட்டாக் பண்ணி, இப்போ என்னன்னா பஹல்காமில் இதுக்காகவே இதை மட்டுமே நம்பி இருக்க, இந்த டூரிசம் மட்டுமே நம்பி இருக்க அத்தனை பீப்புள்ஸோட லைஃப்லாம் யோசிச்சு பாருங்கள். அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் 2-3 மாதத்துக்காச்சும் அட்லீஸ்ட் போவாங்க. பட் எனக்கு தெரியல எத்தனை பேர் தைரியமாக போவாங்கன்னு. எதுவும் நடக்காது. ஏன்னா அங்கே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு அட்டாக் நடந்ததுக்கப்புறம். ஸோ அவங்களோட மோட்டிவ் பாருங்கன்னா, இப்போது இந்த பீப்புள்ஸ்க்கு அந்த பயம் வந்துடும், அந்த பயத்தை இருக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுலாம் எங்களோட மோட்டிவாக இருக்குன்னா, அவ்வளோ கேவலமாக ஏன்டா யோசிக்கிறீங்க அப்படின்னு தான் இருக்குது எனக்கு. ஒப்பீனியன் சொல்கிற அளவுக்கு இது வந்து இப்படி நடக்கிற விஷயம் இல்லை. எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு. இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கே எல்லாருமே ஒன்று, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்தியா எல்லாருமே சேர்ந்து அதை ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் 26 பீப்புள்ஸ்க்கு அப்படின்றது தான். ஒப்பீனியன்ஸ் எல்லாமே சொல்லலாம், இதனால நடந்துச்சு ஆவா இவன். ஏன்னா இந்த ஒப்பீனியன்ஸ்லேயே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சுற்றி. படிச்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய பார்க்கும்போதெல்லாம் அதை வச்சு இப்போ இந்தியாவுக்குள்ளே இவன் இருக்கிறதுனால தான் இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஒன்று, எல்லாருமே சமம்னு ஏற்றுக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனைனே எங்களுக்கு தெரியல. இப்போ நீ நானும் ஒன்று, நம்ம 2 பேருக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி அவனுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், எப்படி நம்ம இந்த சரிக்கு சமமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எல்லாரையும் காமனாக மீன் பண்ணல, பட் நடந்துட்டு தானே இருக்குது. நம்ம அவ்வளோ உள்ளெல்லாம் போகிறதால. பட் இது பேசணுன்னு இதனால இல்லை, பட் ரொம்ப நாள் தோணிக்கிட்டு இருந்த விஷயம்தான். இப்போது உனக்கு நேராக நான் நிற்கிறேன், சரிசமமாக என்னால் எல்லா வேலையும் பார்க்க முடியுது உன்ன மாதிரின்னும் போது நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ நிறையா வயிறு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தேவையில்லை. இவன் நீ வேற, நான் வேற, இவன் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும், இவன் இதுக்கு மேலே வரக்கூடாது, இவன் இது கீழே தான் இருக்கணும், நான் மேலே நான் கீழே அப்படிங்கிறதுலாம் இந்த ரேசிசம், அப்ரஷன் இதெல்லாம் என்ன எதுக்கு? இதில் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னும் போது நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மலாம் எப்போ ப்ரூவ் பண்ணணும்? எதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தால் தான் ப்ரூவ் பண்ணுவோம் போல். சுனாமி வரணும், கொரோனா வரணும், எதாவது வந்தால் தான் ஓகே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இன்னமேல பிரிந்தது போடும் பாட்டெலாம் போட்டு அப்போ தான் அதெல்லாம் பண்ணுவாங்க போல். மற்றபடி இது காமனான விஷயம் இல்லை. அந்த தனி மனித ஒழுக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அது என்ன? அது யாரையும் கேவலமாக பார்க்கக்கூடாது, யாரையும் கீழ்த்தனமாக நடத்தக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமான ஒரு பேசிக் குவாலிட்டி. பட் அங்கே அது நிறைய பேர் இப்போது காமனாக யாருமே மீன் பண்ணிலாம் சொல்ல, பட் நிறைய இடத்துல நடக்குது, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இருக்குல்ல, நாங்களாம் கெத்து, நாங்கள் அந்த ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தேவையே இல்லையே. இப்போது நம்ம எல்லாரும் ஒன்று, மறுபடியும் தான் சொல்லணும், நம்ம எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுல நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாத காரணம் என்னன்னு எனக்கு எதுக்குமே தெரியல. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா, என்ன ரீசனாக இருக்கும்னா, இப்போ மேல் இடத்துல இருக்கவங்களுக்கே அது செட் ஆகாது. அதை வச்சு ஒரு அரசியல் நடக்குதுல்ல. ஸோ அந்த அரசியல் நடக்காமல் போயிடும். அந்த அரசியல் நடக்கலைன்னா நிறைய பேருக்கு இன்கம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குல்ல, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நேச்சுரல் டிசாஸ்டர் வரணும்லாம் கிடையாது. இப்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து இவனால தான் அவனால் தான் சுட்டி காட்டாமல் இந்தியாவுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும். ஜஸ்டிஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு வேறு வழியே இல்லை, போய் யார் பண்ணாங்களோ தெரிஞ்சு அவங்கள ஏதாவது பண்ணணுன்றது தான்
பட் அதானே எல்லாருமே அந்த கோவம் இருக்கும்ல. ஸோ என்னடா வந்து என் நாட்டுக்குள்ளே வந்து 26 பேரை கொண்டு போகிறேன்னா அப்படியே ஈஸியாக விட்டுற முடியுமா? சுட்டா வந்து காஷ்மீரில் லோக்கல் இருக்காங்களாம், 2 பேர் வெளியூரில் பாகிஸ்தானிஸ் வந்திருக்காங்களாம். தெரியலையே என்ன என்ன நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு ஆதாயம் இருக்க மாதிரி எல்லாருக்குமே தோணுதில்ல. ஸோ அப்படி இருக்கான்னு தான் நினைக்கிறேன். எல்லாருமே அவங்க ஒப்பீனியன் சொல்கிறது கரெக்டு, நான் அதை தப்பே சொல்ல மாட்டேன். ஸோ ஒருத்தனை சுட்டி காட்டி இவனால தான் இவன் இங்கே இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலும் நியாயமே தெரியல. அப்படின்லாம் பார்த்தா இப்போ எல்லாத்துக்குமே எல்லாரையும் சுட்டி காட்டிகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ லெட் தெம் பி ஆல் யுனைட். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒன்றா இருப்போம். ஆனால் ஏன் இல்லைன்னு தான் தெரியல. இப்போ நிறைய பேர் ஒன்றா இருக்காங்க. இப்போ என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேரை பார்க்குறேன், எல்லாமே பி ஆல் யுனைட். ஓகேயா, யாரும் நீ என்ன நான் என்னன்னு கேட்டதில்லை. ஸோ அது ஓகே, அது ஜாதியை வச்சு இருக்கட்டும், மதத்தை வச்சு இருக்கட்டும், இன்னும் மொழி எது வச்சுமே இருக்கும், நாங்கள் யாருமே அப்படி பேசிக்கிட்டதே இல்லை. ஸோ நான் பழகிற யாருமே அப்படி கிடையாது. பட் நான் நிறைய பேர் பார்க்குறேன்ல கண் கூட. ஸோ அவங்களுக்கு இன்னும் இருக்குது மனசில் அந்த கெத்து, அது அந்த டேஷ் சம்திங். ஸோ அங்கே யாரும் நான் எதையும் குறைச்சோ அதிகமாக சொல்ல, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறத அதுதான். நம்ம இங்கே வேறு எதுவுமே சொல்ல வரல. எல்லாருமே ஒன்று தான்டா, நீ வேறு நாடாக கூட இருந்துக்கோ, என்ன வேணால் இருந்துக்கோ. எண்ட் ஆஃப் த டே நம்மளாம் ஒரு ஹியூமன், ஓகேயா? ஸோ மனுஷனாக பாருங்கள், அவ்வளோதான். நீ மனுஷனுக்குள்ளே அவனுக்கும் பிளட்டு தான் ஓடுது, உனக்கும் பிளட்டு தான் ஓடுது, ரெட் கலர் தான் இருக்குது. நம்ம ஒன்றும் காக்ரோச்சஸ் இல்லை, ஒயிட் கலர் பிளட்லாம் ஓட. இப்போ அவனுக்கு பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஸோ நம்ம திருப்பி ஒன்று பண்ணுவோம். ஸோ அதான் அவங்களுக்கு ஜஸ்டிஸ். இதெல்லாம் ஓகே ஃபைன். பட் இது இனிமேலும் நடக்க விடாமல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒத்துமையாக இருக்கணும்ல. நம்மளை வச்சு ஒன்று நடக்குது எங்கன்னும் போது அதை நம்ம தவிர்க்கணும். ஸோ ட்விட்டர்லாம் பார்த்தோன்னா, ஸோ இவன் இங்கே இருக்கவே கூடாது, இவங்கெல்லாம் இங்கே இருந்தால் இப்படிலாம் நடக்கும், இவங்களால நம்ம காப்பாற்று, அவனை காப்பாற்றுனா அவனை நம்ம காப்பாற்றணும்டா, அவனை நம்ம பாதுகாக்கணும்டா. நம்ம இந்தியா ஒரே ஊரில் இருக்கான், ஒரே நாட்டில் இருக்கான், அவனை நம்ம பாதுகாக்கணும். ஸோ அவனை போய்விட்டா நம்மளாம் சேஃபாக இருப்போம்னு நினைக்கிறது எந்த வகையில் ஃபேர்னே தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடக்குது நம்ம சுற்றில. ஓகே, எல்லோரும் ஒன்றா இருப்போம், எல்லாருமே ஒன்றுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். நிறைய பேர் வருவாங்க, பிரிக்க கூட இருக்கவனே சொல்லுவாங்க, இல்லை மச்சான் அப்படி மச்சான். உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை அது தப்பு, நம்மலாம் வேறு அவங்களாம் வேறு அப்படின்னு. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நான் தோன்றதோ உங்களுக்கு தோணுச்சுன்னா ஓகே ஃபைன். பட் அப்படி இல்லை, வேறு எதாவது தோணுச்சுன்னா பேசலாம். டிபேட் டிஸ்கஷனை தாண்டி இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். சின்ன குழந்தையிலேருந்து இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா, இதுவும் ஒரு எஜுகேட்டன்றது தான். சோஷியல் சயின்ஸ்லாம் படிக்கிறாங்களே, அதை தாண்டி நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம நாட்டில் என்ன நடக்குது, நம்ம நாட்டில் என்னென்ன பிரிவினை எல்லாம் நடக்குது, நம்ம நாட்டில் எதை வச்சுலாம் அரசியல் பண்ணுறாங்க, எதெல்லாம் பண்ணால் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் டு ஆல் த சோல்ஸ் ஃபார் இந்த 26 பேருக்கும் சீக்கிரமாக ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவை நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா இருப்போம், எப்பயுமே ஒன்றா இருப்போம். ஓகே, ஜாலியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். பாய்.